சிறந்த ஆசிரியர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது அளிக்கிறோம், அவர்களை கௌரவிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து சமுதாய சீர்திருத்தம். இதுதான் நம்ம எப்படி பண்ண முடியும், நம்மளால் எப்படி பண்ண முடியும்? சமுதாயத்தை இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை நம்மளால் திருத்த முடியுமா? முடியும், தாராளமாக முடியும். ஏன் முடியாது? அதாவது நாம் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் நான் ஒருவன் நல்லவனாக இருந்தால் என் குடும்பம் நல்லவனாக மாற்ற முடியும் இல்லையா? இப்படி இல்லை, என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் பேரை பேத்தி அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தையும் நான் மாற்றுறேன். அதுபோல் அந்த குடும்பம் மாறினால் அவரை வந்து என் பிள்ளை அவருடைய நண்பரை மாற்றுவான். ஒரு 10 நண்பன் இருக்கானா அதில் 2 நண்பனை உருவாக்கலாம்ல. ஒரு 2 நண்பனை மாற்றுவான். அந்த 2 நண்பன் 4 நண்பனை உருவாக்குவான். அந்த 4 நண்பன் 400 பேரை உருவாக்குவான். ஸோ இது போல் நம்ம கண்டிப்பாக முடிந்தால் முடியாதது, முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. முடியாது என்று சொன்னால் எப்போதுமே முடியாது, முடியும் என்று சொன்னால் முயற்சி வெற்றியே. அதில் நாம் எப்பவுமே வந்து வெற்றி அடையக்கூடியவர்கள், நாம் வந்து வெற்றி பாதையை நோக்கி போகிறவர்கள். நாம் வந்து பொது சேவகர் என்றாலே அவர்களுக்கு தனி அங்கீகாரம் பொருத்தப்பட்டுள்ளது. நம்ம அமைப்பில் மட்டும் இல்லை, சமுதாயத்திலையும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி இந்த குழுவில் சேர்ந்து ஒரு பொது சேவை செய்கிறீங்கன்னா எல்லாரோட கலந்து நீங்கள் நிற்க சொல்ல அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் அவங்களாம் உங்களை மட்டும் ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் என்னோட ஃப்ரெண்டு இருக்கிறாரு, என் மச்சான் இருக்கிறாரு, என் மாமா இருக்கிறாரு அப்படின்னு அதை ஏன் உற்று நோக்கி பார்க்குறாங்க? அப்போ அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு எப்படி உயருது? இதுதாங்க உயர்வு. அப்போ அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள், உயர்வுன்றது வேற, ஆனால் உணர்வுகள் ஒன்று உருவாகும். எப்படி உருவானா, என் மச்சான் போய் செய்கிறாரு, அப்போ நான் செஞ்சேன்னா நானும் என் மச்சானோட கலந்துக்கலாமே, செய்யலாமே. ஸோ அந்த உணர்வுகள் தான் இது உருவாக்கமாகும். அந்த உணர்வை நம்ம உருவாக்கணும். அந்த உணர்வை உருவாக்கிட்டா உருவாக்கம் பெருசாக இருக்கும். அதில் அந்த உணர்வுகளை உருவாக்கக்கூடியது உங்களுடைய கடமை. இந்த கடமையை வந்து எல்லாருமே பணியாற்றணும். நாம் வந்து சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். கண்டிப்பாக